Hello everyone, welcome to Skills Upgrade. நான் உங்கள் ஆஷிக் அகமது. போன வீடியோவில் நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் பேசிக்காக ஒரு வீடியோவை எப்படி இம்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை எப்படி கட் பண்ணி ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ரெண்டும் பண்ணி முடிச்சு ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணி அவுட்புட்டை வெளியே எடுக்கிறது வரைக்கும் எப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஃபெக்ட்டை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய கிளிப்பை வந்து டைம் லைனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுடைய வீடியோ கிளிப்பு. இப்போது நம்ம இது மேலே வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டூல்ஸ் பேனலில் டீன்னு இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதிலே ரெண்டு விதம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வந்து வெர்டிக்கல். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு சின்ன ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக்கால் இப்படி கிளிக் பண்ணி இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்மட், அதாவது இந்த ஆங்கிளில் டைப் பண்ணக்கூடிய ஹரிசாண்டல் ஒன்று. வெர்டிக்கல் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்படி வெர்டிக்கலாக வரும்னு சொல்லி கீழே டவுன் ஏரோ போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஹரிசாண்டல்ன்றனால எப்பவும் போல மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்பவும் போல ஸ்க்ரீனில் சென்டரில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்ன வேணும்னு சொல்லி டைப் பண்ண கேட்குது. ஆக்சுவலாக இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதனால நான் ஜஸ்ட் வந்து மலேசியா அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம ரைட் சைடில் வந்தீங்கன்னா எசென்ஷியல் கிராஃபிக்ஸ்ன்ற இந்த பேனலில் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்னு கேட்குது. இதில் வந்து நம்மளுடைய ஃபாண்ட்டை சூஸ் பண்ணணும். ஃபாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி எப்படி இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்ல போல்டா திக்கா இருக்கிற மாதிரி ஃபாண்டா இருந்தா நல்ல ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும் நம்மளுக்கு இது மூலமா. இல்ல நீங்க தின்னா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல தின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா தெரியாது, பின்னாடி வந்து வீடியோ மூவ் ஆகிறது வந்து தெரியாது. அதனால மோஸ்ட்லி வந்து நீங்க போல்டான ஃபாண்டா சூஸ் பண்ணுங்க, அதான் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நான் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல பெப்சி அப்படின்ற ஒரு ஃபாண்ட் இருக்கு, அந்த ஃபாண்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து பேசிக்காவே வந்து நல்ல திக்கா இருக்கும். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ மேல வந்து அலைன்மெண்ட் கேக்குது. அலைன்மெண்ட்ல வந்து நம்ம வந்து சென்டர்டா கொடுத்துடலாம். இவ்வளவு நேரம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இதோட சைஸ் வந்து சின்னதா இருக்கு, அதனால இந்த டெக்ஸ்டோட சைஸ் வந்து நம்ம கொஞ்சம் பெருசுப்படுத்தணும். இது மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு பண்ணலாம்னு எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்கிரீனை அடைக்காதபடிக்கு ஓரளவுக்கு நல்ல உள்ளடங்க வர மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன சைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து ஒரு 400 அப்படின்னு கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகே, இப்போ ஒதுங்கி இருக்கு. இது அலைன்மெண்ட் பண்ணா ஓகே, இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட் பண்ணா கரெக்டா வந்துருச்சு. இந்த 400ன்ற சைஸுக்கு வந்து இது நல்ல சென்டர்டா இருக்கு, சுத்தி நாலா பக்கமும் வந்து ஸ்பேஸ் நல்ல ஃப்ரீயா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ராக்கை வந்து நல்ல இதோட சேர்த்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி லாஸ்ட் எண்ட் வரைக்கும் வச்சிருங்க. வச்சுட்டு இந்த லெஃப்ட் சைடுல எஃபெக்ட்ஸ் பேனல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ட்ராக் மேட் கீன்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்குது. அந்த எஃபெக்ட் தான் வந்து நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து ட்ராக் அப்படின்னு டைப் பண்ணணும். ட்ராக்னு டைப் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வீடியோ எஃபெக்ட்ஸ்ல கீயிங் அப்படின்ற இடத்துல அந்த கேட்டகரியில அதுக்கு கீழே வந்து ட்ராக் மேட் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து நம்ம டிராக் அண்ட் டிராப் பண்ணி எங்க விடணும் அப்படின்னா டெக்ஸ்ட்ல விடக்கூடாது. டெக்ஸ்ட்ல விடாம கீழே இருக்கக்கூடிய அந்த வீடியோவுடைய கிளிப் இருக்கு பாருங்க, அந்த கிளிப் அந்த ட்ராக்ல வந்து நம்ம விட்டுறணும். இப்போ விட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடுல எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனல் ஒன்று இருக்கும். நம்ம சேனல்ல வந்து ப்ரீவியஸா வந்து அது சம்பந்தமா வீடியோ போட்டிருப்பேன். அதுல என்னென்ன செட்டிங்ஸ் வரும் எப்படி எப்படின்னு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை ஆட் பண்ணோன்னே கீழே ட்ராக் மேட் கீன்ற ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஆப்ஷன் வந்து உள்ள ஆட் ஆயிருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதில் நன்னு இருக்கும். இப்போ இதுல வந்து நீங்க டிராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து வீடியோ 2ஆ 3ஆன்னு கேக்குது. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா V2 அப்பனா வீடியோ 2ன்னு அர்த்தம். இப்போ நம்ம வீடியோ 2ன்னு கொடுத்த உடனே பின்னாடி மாறிடும். இப்போ ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போல வீடியோ வந்து நார்மலா இருக்கும், எப்பவும் போல ப்ளே ஆரம்பிச்சிடும், எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய क्वेश्चंस வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ ரெடி பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வெட்னஸ்டே அன்னைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்றேன். நான் உங்க ஆஷிக் அகமது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day.